எல்லாருக்கும் வணக்கம். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையில் புதிய ஊரக வேலை உறுதி திட்ட மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த 2005ஆம் ஆண்டு காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை MNREGAவை அமலுக்கு கொண்டு வந்தது. கிராமப்புற மக்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கும் வகையில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இதன்படி ஆண்டுக்கு 100 நாட்களுக்கு வேலை வழங்கப்பட்டு வருகிறது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஊரக வேலை உறுதி திட்ட மசோதா இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த சூழலில் இந்த திட்டத்தின் பெயரை விக்ஷித் பாரத் கேரண்டி பார் ரோஜ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் என பெயர் மாற்ற நடுவண் அரசு திட்டமிட்டது. இது தொடர்பான மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இந்நிலையில் புதிய ஊரக வேலை உறுதி திட்ட மசோதாவை மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் மக்களவையில் தாக்கல் செய்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு மாற்றாக இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. முன்னதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு சென்று மகாத்மா காந்தி பெயரில் உள்ள திட்டத்தின் பெயரை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து கோஷம் எழுப்பினர். நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு அனுப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். ஆனால் கடும் அமளிக்கு இடையில் அமைச்சர் இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். இது குறித்து சிவராஜ் சிங் சௌஹான் கூறும்போது, மகாத்மா காந்தி எங்கள் இதயங்களில் வாழ்கிறார். மிகவும் ஒடுக்கப்பட்டவர்களின் நலன் தலையாய முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்பது காந்திஜி மற்றும் பண்டிட் தீன் தயாள் ஆகிய இருவரின் முன்னுரிமையாக இருந்தது. நாங்கள் அவர்களின் கொள்கைகள் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறோம். அத்துடன் அவர்களது கொள்கைகளின் அடிப்படையில் பல வறுமை ஒழிப்பு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம் என்று பேசினார். இது குறித்து ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் வரும் 2047க்குள் வளர்ந்த இந்தியாவாக உருவாக்க வேண்டும் என்ற இலக்கை அடையும் வகையில் புதிய மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இது வேலைவாய்ப்பை உருவாக்குவதுடன் ஊரக உட்கட்டமைப்பு வசதியையும் மேம்படுத்தும் என கூறப்பட்டுள்ளது. இது குறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கூறும்போது, மகாத்மா காந்தி என் குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல, ஆனால் அவர் என் குடும்ப உறுப்பினரை போன்றவர். ஒட்டுமொத்த நாட்டின் உணர்வு பூர்வமான விஷயம். இந்த மசோதாவை நாடாளுமன்ற நிலைக்குழு பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறியுள்ளார். புதிய மசோதாவிற்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு எதிர்க்கட்சிகள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ், திமுக MP TR பாலு உள்ளிட்டோர் மகாத்மா காந்தியின் புகைப்படத்தை கையில் ஏந்தியபடி பங்கேற்றனர். மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் ஒரு நிதியாண்டில் ஒருவருக்கு 100 நாள் வேலை வழங்கி உறுதி அளிக்கும் நிலையில் புதிய மசோதா 125 நாள் வேலை வழங்கி உறுதியளிக்கிறது. இப்போதைய திட்டத்திற்கான முழு நிதியையும் மத்திய அரசு வழங்கி வருகிறது. ஆனால் புதிய மசோதாவின்படி மத்திய அரசும் மாநில அரசும் யூனியன் பிரதேசங்கள் உட்பட 60-40 என்ற விகிதத்தில் நிதி சுமையை ஏற்க வேண்டும். அதே நேரம் வடகிழக்கு மாநிலங்கள், இமயமலையை ஒட்டிய மாநிலங்கள், அதாவது உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்கள் 10% நிதி வழங்கினால் போதும்.
ஊரக வேலை திட்டத்தால் விவசாய பணிகளுக்கு தொழிலாளர்கள் கிடைப்பதில்லை என புகார் உள்ளது. இதற்கு தீர்வு காணும் வகையில் விவசாய பணி உச்சத்தில் இருக்கும் காலங்களில் இந்த திட்டத்தின் கீழ் வேலை வழங்குவதை மாநில அரசுகள் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று புதிய மசோதா சொல்கிறது. புதிய ஊரக வேலை திட்ட பணிகள் விக்ஷித் பாரத் தேசிய ஊரக கட்டமைப்பு திட்டத்துடன் இணைக்கப்படும். குறிப்பாக தண்ணீர் பாதுகாப்பு தொடர்பான பணிகள், ஊரக உட்கட்டமைப்பு, வாழ்வாதாரம் தொடர்பான கட்டமைப்பு பணிகள், மோசமான காலநிலையை மட்டுப்படுத்தும் பணிகள் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஊரக வேலை உறுதி திட்ட மசோதா. இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளியை உங்கள் உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.